மத்திய நிதித்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் 2026க்கான நிதி பட்ஜெட் மசோதா இன்றைக்கி தாக்குதல் பண்ணியிருந்தாங்க. அதில் இன்றைக்கி பயோபார்மா சக்தி கீழே இலவசம் அல்லது மருந்துகள் சலுகை விலைகளை கொடுக்கப்படும்னு அறிவிச்சிருந்தாங்க. அதாவது பயோபார்மா சக்தி அப்படின்னா அறிவியலும் தொழில்நுட்பமும் சார்ந்த புதுமையான ஒரு திட்டத்தை செயல்படுத்துகிறது தான் பயோபார்மா சக்தி. இந்த பயோபார்மா சக்தி மூலமாக ஏற்கனவே செயல்பட்டு கொண்டிருந்த 7 மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனமும் மேலும் 3 நிறுவனங்களும் சேர்க்கப்படும்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அதாவது தேசிய மருந்து கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்கள் NIPER என்ற 3 நிறுவனங்கள் செயல்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அதாவது இந்த திட்டத்தின் கீழே மருந்துகள், அதாவது கேன்சர், அப்புறம் குணப்படுத்த முடியாத சில மரபு ரீதியான நோய்களுக்கும் அல்லது எதிர்காலத்தில் வரக்கூடிய நோய்களுக்கும் இது ஒரு ஆராய்ச்சி மையமாக இருக்கும்னு இந்த திட்டத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க. இதில் பயோலாஜிக்ஸ் அண்டு பயோசிமிலர்ஸ் அப்படின்ற முறையை இங்கே இந்தியாவிலே நவீன முறையில் செயல்படுத்தப்படும்னு அறிவிச்சிருக்கிறாங்க. பயோலாஜிக்ஸ் அப்படின்னா ஃபங்கஸ், பாக்டீரியா, இந்த மாதிரி சில நுண்ணுயிரிகளை பயன்படுத்தி அவங்க அது மூலமாக தயாரிக்கக்கூடிய ரசாயனங்கள் மூலமாக பெறக்கூடிய மருந்து பொருட்களாக இருக்கட்டும், பயோசிமிலர் என்று அழைக்கப்படக்கூடிய நோய் எதிர்ப்பு ஆற்றல் உடைய சில உயிரினங்களிலிருந்து பெறக்கூடிய எதிர்ப்பு சக்தியை அதை மனிதர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பமாக இருக்கட்டும். இந்த 2 தொழில்நுட்பமும் இந்த பயோபார்மா மூலமாக மக்களுக்கு சென்றடையணும் அப்படின்றதுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு எப்போ வேணும், அதனால் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி ஸோ மச். எந்த டவுட்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.